ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே காலையிலேயே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். ஆமாங்க, உளுத்தம்பருப்பு சட்னி. நீங்கள் இதை இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 2 பீஸ் புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வித தேங்காய், உப்பு தேவையான அளவு, வறுத்து வச்ச காஞ்ச மிளகா, இஞ்சியும் போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்ச உடனே நம்ம இப்போது வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வெங்காயம், கொத்தமல்லி வதக்கதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சட்னி செம்மையாக ரெடி ஆகிடும். நீங்கள் தோசையோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.